இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் சுத்தமா அறிவே இல்லை போல. கிறிஷுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கிறிஷ பாக்குறதுக்காக ரோஹிணி வீட்டுக்கே போயிருக்காங்க முத்துவும் மீனாவும். இந்த விஷயம்லாம் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் தெரிஞ்சுனா என்ன ஆகும் அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஷுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹிணி ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க இல்லையா? அதே நேரத்துல கிறிஷ் திரும்ப திரும்ப மீனா ஆண்டி முத்து அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களா? அதனால லட்சுமி பாட்டி இருந்துகிட்டு, மா நான் வேணா முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் ஒரு தடவை போன் பண்ணி பேசட்டுமா அப்படின்னு. எதுக்கு அவங்க கிட்ட பேச போற அப்படின்னு நம்ம ரோஹிணி கேக்குறாங்க. உடனே லட்சுமி பாட்டி இருந்துகிட்டு, இல்லம்மா கிறிஷ் திரும்ப திரும்ப அவங்க 2 பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கான், பேசாம அவங்க ஒரு தடவை வந்து பார்த்தாங்கன்னா உடம்பு சரியாயிரும்ல அப்படின்னு. சரியான கோவம் வந்துருது ரோஹிணிக்கு. மா உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா? அதுங்க 2 பேராலதான் என் வாழ்க்கையே இப்படி போச்சு, இன்னமும் நீ அதுங்க கிட்ட நல்லா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த விஷயத்துக்கும் அதுக்கும் என்னடி சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம லட்சுமி பாட்டி கேட்டோன்னே, உனக்கு சொன்னாலாம் புரியாது, அதுவும் அந்த முத்துவாலதான் என் வாழ்க்கையே இப்படி போச்சு, நம்ப வச்சு கழுத்து எடுத்துச்சுங்க 2 பேரும் அப்படின்னு. நீ பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு அதுங்க மேல பழிய போடாதப்பா அப்படின்னு. இங்க பார், நான் சொல்றதை கேட்டு இருக்கிறதுனா இங்க இரு, இல்லைன்னா ஊருக்கே போய் கிளம்பி போயிரு அப்படின்னு. நம்ம லட்சுமி பாட்டிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியாயிடுறாங்க. அதே நேரத்துல கிறிஷ பாக்குறதுக்காக வந்த டாக்டர் இருந்துகிட்டு, யாரு முத்து அங்கிள், யாரு மீனா ஆண்டி அப்படின்னு. அது எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் டாக்டர் அப்படின்னு. பேசாம அவங்கள கூட்டிட்டு வந்து காட்டுங்களேன், கூட்டிட்டு வந்து காட்டினீங்கன்னா உடனே சரியாயிரும்னு நினைக்கிறேன், அன்னைக்கு இதே தான் சொல்லிக்கிறேன்னா அட்லீஸ்ட் போனாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு நம்ம லட்சுமி பாட்டி வந்துட்டு, பாத்தியா டாக்டரே அப்படி சொல்றாங்க, ஒரே ஒரு தடவை தானே அப்படின்னு. ரோஹிணி சரியான கோவத்துலமா, தேவையில்லாம என் பர்சனல் விஷயத்துல தலையிடாத, இனிமே என் வாழ்க்கையில அதுங்க 2 பேத்துக்கும் இடமே இல்லை, முக்கியமா கிறிஷுக்கு வாழ்க்கையில அதுங்க 2 பேரையும் கொண்டுட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாவே போயிடுறாங்க. நம்ம லட்சுமி பாட்டி கிறிஷு அழுகுறத பார்த்துட்டு முத்துக்கு போன் பண்ணி, பா ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா அப்படின்னு. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பயங்கர கோவத்திலேயே பேசுறாரு. இல்லப்பா கிறிஷுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு. உடனே முத்து இருந்துகிட்டு துடிச்சு போயிடுறாரு. ஐயோ என்னாச்சுமா அப்படின்னு. அது ஒண்ணும் இல்லப்பா, 2-3 நாளாவே கிறிஷுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது, இவன் திரும்ப திரும்ப முத்து அங்கிள் மீனா ஆண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், பேசாம நீ ஒரே ஒரு தடவை வந்து பாத்துட்டு போறியா அப்படின்னு. ஐயோ அதுக்கு என்னமா, நானும் மீனாவும் கண்டிப்பா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு. நம்ம லட்சுமி பாட்டி இருந்துகிட்டு, வீடு எங்க இருக்கு அப்படின்னு லொகேஷனையும் சொல்லிடுறாங்க. நம்ம மீனா கிட்ட முத்து இருந்துகிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னு, ஏங்க அங்க போய் பார்த்தோம்னா எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு. என்ன மீனா சொல்ல போறாங்க, எல்லாரும் நம்ம திட்டதான் செய்வாங்க, நம்ம அப்பா கிட்ட சொன்னா மட்டும் புரிஞ்சுக்காரு விடு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிக்கிட்டு கிறிஷ பாக்குறதுக்காக போறாங்க 2 பேரும். கிறிஷ பார்த்த உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு ரொம்ப சோகமா, பேசாம நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருந்திருக்கலாம், ரோஹிணி மட்டும் எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மீனா இருந்துகிட்டு, ஏங்க விடுங்க நடந்துருச்சு, என்ன பண்றது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பாட்டி கிட்ட, ஒழுங்கா டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல அப்படின்னு பேசியிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரோஹிணி வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. ஏய் நீங்க எதுக்காக 2 பேரும் இங்க வந்தீங்க, எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு கேட்ட உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, ஏய் எதுக்காக நீ இப்படி கத்துற, வர சொன்னதே உங்க அம்மா தான், கிறிஷுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவன் எங்க பேரையே சொல்லிட்டு இருக்கான், அதனால பாக்கணும் அப்படின்னு சொன்னான், அதனாலதான் வந்தோம் அப்படின்னு. நம்ம ரோஹிணிக்கு சரியான கோவமா அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. நம்ம முத்துவும் மீனா வந்துட்டு, சரி வா மீனா கிளம்பிடுவோம், இதுக்கப்புறம் இருந்தோம்னா நமக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோன்னு, அதுக்கப்புறம் ரோஹிணி இருந்துகிட்டு லட்சுமி பாட்டி கிட்ட, ஏய் உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அறிவே இல்லைல்ல, இப்ப இந்த இடத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இது சிந்தாமணியோட இடம் தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கும் பிரச்சனை ஆகும்ல, இதுக்கப்புறம் நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும், உன்னால என் வாழ்க்கையே போச்சு, திரும்ப அந்த வாழ்க்கையை காப்பாத்திக்கலான்னு பார்த்தா அதையும் கெடுக்க பாக்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. வீட்டுக்கு போனோன்னு நம்ம முத்துவும் மீனாவும் சும்மா இல்லாம அண்ணாமலை கிட்ட கிறிஷுக்கு நடந்த விஷயம், அதுக்கப்புறம் ரோஹிணி வந்த விஷயம், அவ தங்கி இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னோன்னு நம்ம அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, உண்மையாவே கிறிஷுக்கு உடம்பு சரியில்லையா என்ன, நான் வேணா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே நம்ம விஜயா எல்லாத்தையும் கேட்டுறாங்க. விஜயா இருந்துகிட்டு, ஏய் உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லைல்ல, அவ என் பிள்ளைய எப்படி ஏமாத்திருக்கா நீங்க, ஆனா அவ குழந்தைய போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்கல்ல, உங்களால என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம மனோஜுக்கும் சரியான கோவம் வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாரு. நம்ம முத்து மட்டும், ஏய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவன் சின்ன பையன், அவன் என்ன தப்பு பண்ணா, அவனை பாக்குறதுக்கு நாங்க போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம அண்ணாமலையும் முத்துக்கும் மீனாவுக்குமே சப்போர்ட் கேட்கறதுனால விஜயாவால ஒண்ணுமே சொல்ல முடியாம போயிடுறாங்க. அடுத்த நாள் இந்த விஷயம் எல்லாமே சிந்தாமணிக்கு தெரிஞ்சிருச்சு. சிந்தாமணிக்கு நம்ம ரோஹிணி தான் சொல்லியிருக்காங்க. ரோஹிணி இதை பத்தி சொன்ன உடனே, என்னமா சொல்ற, நான் எவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருக்கேன் இந்த விஷயத்த, நீ பாட்டுக்கு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிருவீங்க போலயே, உங்களெல்லாம் நம்புறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, ஆண்டி நான் என்ன ஆண்டி பண்ண முடியும், எல்லாம் எங்க அம்மா தான், நானும் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே இல்லை, கடைசியில அந்த முத்துவும் மீனாவும் வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னோன்னு, ஏய் என்ன என் வீடுன்னு தெரியுமா என்ன அப்படின்னு. அதெல்லாம் தெரியாத ஆண்டி, அதுங்க 2 பேரும் ஏதோ வாடகை வீட்டுல தங்கியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குங்க அப்படின்னோன்னு, நீ
முத்துவ ரொம்ப சாதாரணமா இடம் போடுற, கண்டிப்பா இது யாரோட வீடு, எப்படி இங்க தங்கியிருக்கா அப்படின்லாம் இந்நேரம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நாள்லயே இது என்னோட வீடுன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதை போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னானா என்ன ஆகும், அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னோடனே, அப்படி என்ன ஆண்டி நம்ம பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ரோஹிணி கேட்டோன்னே நம்ம சிந்தாமணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அவங்க என்ன பண்ண பிளான் போட்டிருக்காங்கன்னா, இவளை வச்சு அந்த வீட்டை எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஆனா ரோஹிணி என்னமோ சிந்தாமணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை இனி முத்துவும் மீனாவும் சிந்தாமணி வீட்டுல தான் ரோஹிணி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்னெல்லாம் நடக்கும், அதுதான் இனிமே வரக்கூடிய எபிசோட்ல நடக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.